வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இதோ இந்த புக்கிலேருந்து கதை சொல்ல போகிறேன். எறும்பும் ஏனியும். ஒரு ஊரில் ஒரு செவலை நிறத்தில் ஒரு கோழி இருந்துச்சு. அந்த கோழி 10 முட்டை போட்டுச்சு. 10 முட்டையை 21 நாள் அடை காட்டுச்சு. அடை காத்துட்டு 21வது நாள் 7 முட்டை ஓடு உடஞ்சி 7 குஞ்சு வந்துச்சு. 3 முட்டை அசையவே இல்லை. அதை கீழே தள்ளி விட்டு பார்த்தா அது 3 கெட்டு போனது. அதுக்கப்புறமா அந்த 7 குஞ்சும் வேறு வேறு நிறத்தில் இருந்துச்சு. என்ன நிறம்னா கருப்பு நிறம் ஒன்று, வெள்ளை நிறம் இன்னொன்று, சாம்பல் நிறம் இன்னொன்று, செவலை நிறம், இன்னொன்று கருப்பில் வெள்ளை கலந்து, இன்னொன்றுல வெள்ளையில் கருப்பு புள்ளி வச்சு, இன்னொன்றுல சாம்பல் நிறமும் கருப்பு நிறமும் சேர்ந்து 7 குஞ்சு இருந்துச்சு. அது செவலை நிற தாய்க்கோழி எல்லா குஞ்சுகள்கிட்டையும் கொக்குன்னு சொன்னா எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி பாடம் நடத்திட்டு இருந்துச்சு. கொக்குன்னு ரொம்ப நேரம் சொன்னேன்னா நீங்கள் எச்சரிக்கைன்னு அர்த்தம், ஆபத்து அப்படின்னு அர்த்தம், நீங்கள் எல்லாரும் போய் ஒளிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறமா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது 6 குஞ்சு மட்டும் கேட்டுட்டு இருந்துச்சு. செவலை நிற குஞ்சு, சாம்பல் நிற குஞ்சு மட்டும் கேட்காம காய்ன்னு ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா கோவமாக கொக்கோ நீ என்னை பாரு அப்படின்னு சொல்லிச்சு. அது பார்த்துட்டு மெதுவாக அந்த தாய்க்கோழிக்கிட்ட நின்றுச்சு. கோவமாக தாய்க்கோழி பார்த்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா கோபமாக முறைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தினமும் ஒரு பாடம் நடத்துச்சு. அடுத்த நாள் அப்போ எல்லா குஞ்சும் அலைஞ்சி திரிஞ்சு அதோட இரையை தேடிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு பருந்து மேலேருந்து வந்துச்சு. கொக்குன்னு ரொம்ப நேரம் தாய்க்கோழி சொல்ல உடனே எச்சரிக்கைன்னு எல்லாம் போயிடுச்சு. புதருக்குள்ளே பள்ளத்துக்குள்ளே இந்த மாதிரி எல்லாம் போய் ஒளிஞ்சிக்கிச்சு. ஆனால் சாம்பல் நிற கோழி மட்டும் அங்கே திரிஞ்சு வெளியவே இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தாய்க்கோழி ரொம்ப சத்தமாக சொல்லிச்சு. ஆனால் அது கேட்காம அப்படியே இருந்துச்சு. அது பருந்தோட சிறகோட சத்தம் கேட்ட உடனே நம்ம உயிர் இன்னைக்கு போயிடுச்சு, அதோட நகம் நம்மளை கிழிக்க போகுது நம்ம உடம்ப அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு அங்கேயே கண்ணை முடிய உக்காஞ்சிடுச்சு. ஆனால் தாய்க்கோழி வேகமாக பறந்து பருந்தை முட்டின உடனே அது கீழே என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அது பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா அது பறந்து போன பிறகு அதோட அழகுலால் அந்த சாம்பல் நிற கோழியை தடவி விட்ட உடனே அதுங்க அது ஏஞ்சி அப்பாடா இப்போ தான் நம்ம உயிர் இருக்குது, நம்மளை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு அது ஏஞ்சி பார்த்துட்டுச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏதாவது கூப்பாடு போட்டாங்கன்னா முதல்ல நிற்கிறது சாம்பல் நிற கோழி தான். நன்றி.